ஹாய்! இன்னைக்கு நம்ம மார்னிங் டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எழுந்தோடனே குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டாச்சு. நைட்டே வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மாற்றிட்டு சால்ட் ஆட் பண்ணி அடுப்பில் வச்சாச்சு. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து கேன்சல். ஸோ அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்களா, அதனால வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். ஏன் ஒரு ஆளுக்கு எதுக்கு லஞ்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் மட்டும் இருக்குது, கிழங்கு இதெல்லாம் இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கடை பாக்கெட் மாவு தான் வந்து வாங்கியிருந்தேன். சால்ட் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லியும் வந்து வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. வெளியன்றதால சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தக்காளி சட்னிக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஆட் பண்ணிவிட்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணி சால்ட்டு ஆயில் எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணி எடுத்து அடுப்பில் வச்சுருவேன் நான் மொத்தமாகவே. இதுவும் நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வேணால் இஞ்சி வந்து ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி சட்னிக்கு எடுத்து வதக்கிறதுக்கு வச்சாச்சு. அந்த கேப்லேயே வந்து கிழங்கு வந்து தோல்லாம் எடுத்துட்டு அதையுமே வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் ஆட் பண்ணி அதையும் வேக வச்சு எடுத்துட்டேன். செஞ்சோடனே கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீனாக வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இட்லி வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சுண்டல், தக்காளி சட்னி, கிழங்கு. அவங்களுக்கு ஹாட் வாட்டர் வச்சு குடிச்சாச்சு. இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன். டாடா பாய்.